நம்ம திவ்யாவுக்கு நம்ம கமருதீனுக்கு 2 பேத்துக்கு பயங்கரமான ஃபைட் போகுதுன்னே சொன்னாங்க. எல்லாரும் சண்டை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, என்னை வந்து தடுத்து விட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி திவ்யா அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ரம்யாவுக்கும் நம்ம திவ்யாவுக்கும் அந்த ஆர்கியூமெண்ட் போயிருக்கும் போல 2வது ப்ரோமோ பார்த்தா நல்லாவே தெரியுது. இதில் கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க. கமருதீன் எதுவுமே சொல்லனாலும் ஒரு மாதிரி வாய் விட்டுறாருன்னு சொல்லாங்க. வா போன்னு அது மாதிரி பயங்கரமான வாய் விட்டுக்கிறாங்க. உடனே நம்ம திவ்யா இவங்க இருக்காங்க மாதிரி விஜய் பாரு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம கமருதீனுக்கு. 2 சைடு சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல, கமருதீனுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 2 பேத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இது மாதிரி கையில் இருந்து தூக்கி எறிகிறாங்க நம்ம திவ்யா அவங்க. என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கமருதீனும் எகிரிட்டு வராங்க. இந்த ஆர்கியூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா என்னடா பண்ணுச்சு, அந்த பிள்ளையை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கீங்க. திவ்யா பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அரோரா வந்து தள்ளி விட்றான்னு சொல்லாங்க. அரோராவை தள்ளி விட்டு இப்படி தான் நீ வந்து ஜால்ரா தட்டுவியா அப்படின்னு சொல்லி நம்ம திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பருவம் ரொம்ப கேவலமாக பேசிடுறாங்க. 2 பேர் மசாஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணிடுறாங்க. அன்வான ரியாக்ஷன் பண்ண உடனே ரொம்ப கடுப்பாகி போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க ப்ரொமோவில். திவ்யாவுக்கும் ரம்யாவுக்கும் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் ப்ரொமோ கட்டில் கமருதீனும் திவ்யாவும் அடிச்சிருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இது வந்து ப்ரொமோ கட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கட்டாக இல்லைன்னு தான் என்னோட கருத்தாக இருக்குது. உங்களோட கருத்து என்னவா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிக் பாஸோட 2வது ப்ரொமோ பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்டில் பதிவிடுங்க. பிக் பாஸில் வர ப்ரொமோலாம் பார்க்கும்போது ஒரு சில ப்ரொமோ வந்து நல்லா இருந்தாலும் ஒரு சில ப்ரொமோ வந்து கட்டிங் வந்து கரெக்டாக வரலையோ அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஃபீல் பண்ண வைக்குது. ஏன்னா சண்டை வந்து ஒருத்தவங்கிட்ட போட்டு அது ஆர்கியூமெண்ட்டுன்னு பேரில் அதை ஒரு ப்ரொமோ கட் பண்ணாங்க. அதுதான் வந்து ஏற்றுக்க முடியலன்னு சொல்லாங்க. அந்த செயினை வந்து ஜமீன்தார் செயினை யார் பாதுகாக்கிறாங்க, யார் வந்து அது எடுக்க போகிறாங்கன்னு எல்லாமே பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்துட்டாங்க. அப்படியே அடுத்தடுத்து நம்ம பார்த்தா